ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 23 மே 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், பிஎம் அனௌன்சஸ் 1000 crore எய்ட் ஃபார் பெங்கால். ஆம்பான் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்வையிட்டு ரிலீஃப் பேக்கேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஆம்பான் புயல் பற்றி நம்ம ஏற்கனவே 20th மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன். எப்படி வந்து ஒரு சைக்ளோனு சூப்பர் சைக்ளோன் இல்லைனா சிவியர் சைக்ளோன் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விண்ட் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போது விண்ட் ஸ்பீடு வந்து 221 km/h இல்லை அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் சைக்ளோனை வந்து நம்மளோட ஐஎம்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஸோ பார்க்கல அப்படின்னா 20th மே அனாலிசிஸ் வந்து பாருங்கள். இப்போது 1000 crore வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் 500 crore வந்து ஒடிஷாக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா இந்த புயலால் இறந்து போனவங்களோட ஃபேமிலிக்கு 2 lakh கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். இந்த பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1947. அப்போது 1947 நம்மளோட கண்ட்ரி இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைமில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்டிஷன் ஆச்சு. அந்த டைமில் நிறைய பீப்புள்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்ட் ஆகி, அதாவது பாகிஸ்தான்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி இந்தியாவுக்கு வந்தாங்க. நிறைய பேர் அகதிகளாலாம் வந்தாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்போது ஜவஹர்லால் நேரு பீரியடில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபண்டு தான் இது. இப்போ இந்த ரிலீஃப் ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லைனா மேன்மேட் டிசாஸ்டரால் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபண்டை வந்து யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபண்டில் யார் காசு போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஃபண்டில் வந்து பீப்புளோட காசு தான் இருக்குது. பீப்புள் டொனேட் பண்ணுற காசு தான் இந்த ஃபண்டில் வந்து இருக்குது. இந்த ஃபண்டில் டொனேட் பண்ணோம் அப்படின்னா அந்த காசுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்டவும் தேவையில்லை. இப்போ ரீசெண்டாக இந்த COVID-19 டிசாஸ்டரை மேனேஜ் பண்ணுறதுக்காக கூட ஒரு ஃபண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்டு நேம் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர்பிஐ கட்ஸ் ரெப்போ ரேட் அகெயின் டவுன் டு 4%. ஆர்பிஐ வந்து மறுபடியும் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம போன மந்த் பார்த்தோம் 4.4% கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்னும் ஒரு 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு பேசிஸ் பாயிண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.01%. அப்போ 40 பேசிஸ் பாயிண்ட்னா 0.4%. ஸோ 0.4% குறைச்சி 4% ஆக்கியிருக்காங்க. எதுக்கு ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ரெப்போ ரேட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. அதாவது பேங்க்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மாக கொஞ்ச நாளுக்கு ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. இந்த கடனை வந்து ஆர்பிஐ சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு வட்டி வந்து வசூலிப்பாங்க. இந்த வட்டியை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கும்போது ரெப்போ ரேட், அதே வந்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வசூலிப்பாங்க. அதானே இப்போ ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்ஸும் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா பேங்கு கடன் வாங்கும்போது கம்மி ரேட்டில் தானே கடன் வாங்குறாங்க. அப்போ அவங்களும் அவங்களோட கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்கணும்ல, அதனால தான். ஸோ இப்போ வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இதனால லோன் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாகும். இதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்காங்க. எதுக்கு வந்து ரெப்போ ரேட்டை வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க ஆர்பிஐ. ஏன்னா ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும்போது லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது. அப்போது லோன் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும், சீப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே கிடைக்கும். அப்போ நிறைய பேர் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் சரி கம்மியாக தானே கிடைக்குது வாங்கி போடுவோமே அப்படின்னு யோசிப்பாங்க. அதானே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் யாருனாலும் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துவாங்க. காசு இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து லோன் சீப்பாக இருக்குல்ல, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா, அதுக்காக தான் வந்து இந்த ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லாக்டவுனால எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு.
டாப் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் எல்லாமே ரெட் ஜோன் ஆரஞ்ச் ஜோன்ஸில் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த அளவுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இயரில் எவ்வளோ ஜிடிபி வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர்லேயே கணிப்பாங்க. இந்த குவார்ட்டரில் இவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது, அப்போது இந்த இயர் முடிவில் இவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு கணிப்பு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து இப்போ கொடுக்க முடியாதுல்ல, ஏன்னா நம்ம ஒரு அன்சர்டெயினான பீரியடில் இருக்கும். அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல் கேன் பி கன்வெர்டட் டு எ டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதனால் முதலீடு பண்ணணும். எதுக்கெல்லாம் முதலீடு பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அந்த இண்டஸ்ட்ரி வந்து வேணும், ஒரு பில்டிங் வந்து நமக்கு வேணும் அந்த ஃபேக்ட்ரி வந்து செட் பண்ணணும்னா. அதுக்கப்புறமா அந்த பிஸ்கட்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு நிறைய மிஷின்ஸ்லாம் வேணும், இதெல்லாம் வாங்கி போடுவீங்க. இப்போது இந்த பில்டிங் இந்த மிஷின் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை, இது ஒரு லாங் டேர்முக்கு வரும். இந்த மிஷினை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மாற்ற போகிறீங்களா? இல்லை, மாற்ற போகிறதில்ல. அது வந்து ரொம்ப வருஷம் உழைக்கும் அதானே. அப்போது நீங்கள் வந்து லாங் டேர்மாக உங்களோட கேபிட்டலை வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து மிஷின்லாம் வாங்கியாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா அந்த ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்ப்பாங்க. அப்புறம் டெய்லி வந்து நம்ம பிஸ்கட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும். அப்பப்போ ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், மாவு வாங்கணும், இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும் அதானே. இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி டே டு டே எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இண்டஸ்ட்ரீஸ் வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்கல்ல ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ பாக்கெட் பிஸ்கட் வந்து தயாரிக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு வந்து எனக்கு எண்ணெய் வாங்கணும், மாவு வாங்கணும், காசு வேணும், நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வித்துட்டு திருப்பி தந்துடுவேன், கைமாத்தா வாங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை தான் வந்து நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1 இயர் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். அப்போது இப்போ இந்த பீரியடில் நிறைய இண்டஸ்ட்ரீஸால் இந்த லோனை வந்து கட்ட முடியாது தானே. அதனால தான் இப்போ வந்து அதை டேர்ம் லோனாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம் லோன்னா அதோட பீரியட் வந்து அதிகமாக இருக்கும், 10 இயர் இருக்கும். ஸோ டேர்ம் லோனாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 50,000 crore லிக்விடிட்டி ஃபார் எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிம் பேங்க்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க். எப்படி வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க், பாண்டியன் கிராம வங்கி இதெல்லாம் எதுக்கு இருக்குது, ரூரல் ஏரியாஸில் பீப்புளுக்கு வந்து லோன் கொடுக்கணும், அவங்களோட லைவ்லிஹுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இதுக்காக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பேங்க் தான் இந்த எக்ஸிம் பேங்க். ஆர்பிஐ எக்ஸ்டென்ஸ் மொரட்டோரியம் பை 3 months. ஏற்கனவே வந்து May 31 வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ August 31 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாண்ட்ஸ் banks to slash lending rate after RBI's decision. நம்ம பார்த்தோம், இப்போ RBI வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. எதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க? ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் பேங்க்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. ஸோ லோன் வந்து சீப்பாக இருக்கும், நிறைய பீப்புள் வந்து லோன் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ RBI கட் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த பேங்க்ஸ் எல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கவே மாட்டாங்க. குறைக்கணும், ஆனால் ரொம்ப இழுத்தடிப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த ப்ரொசீஜரை வந்து முடிப்பாங்க. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீக்கிரமாக பேங்க்ஸ்லாம் லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுங்க, அப்போ தான் பீப்புளுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து போய் சேரும், அதிகமாக வந்து லோன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ரீச்சஸ் அவுட் டு பாகிஸ்தான் டு ஃபைட் லோகஸ்ட். லோகஸ்ட் பற்றி நம்ம அன்னைக்கே பார்த்தோம். இது வந்து கிராஸ் காப்பர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பூச்சி தான். இதை வந்து லோகஸ்ட் இல்லைன்னா டெசர்ட் லோகஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது. இது வந்து ட்ராவல் பண்ணும்போது தனியாலாம் ட்ராவல் பண்ணி வராது, ஒரு ஸ்வாம்ஸாக தான் வரும். ஸ்வாம்ஸ் அப்படின்னா கூட்டமாக வரும். ஒரு ஸ்வாம் அப்படின்னா அதில் 40 மில்லியன் லோகஸ்ட் வந்து இருக்குமா. எதுக்காக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வருது அப்படின்னா ஃபுட்டுக்காக தான். ஒரு ஸ்வாம் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது 40 மில்லியன் பூச்சி இருக்கும். அந்த 40 மில்லியன் பூச்சியும் ஒரு நாளையில 35,000 பீப்புள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்ரும். இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதாவது எத்தியோப்பியா, சூடான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து தான் ட்ராவல் ஆகி வருது. இங்கேருந்து ஏமன், சவுதி அரேபியா, பக்ரைன், இந்த கண்ட்ரிஸ் வழியாக ஈரான் வருது. ஈரானுக்கு அப்புறமா பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து அப்படியே ராஜஸ்தானுக்கு வருது. இப்போ இன்னொரு ரூட்டையும் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆப்பிரிக்காலேருந்து இது அப்படியே வந்து நம்மளோட இந்தியன் பெனின்சுலா இந்த ஸ்டேட்ஸ் வழியாக போய் பங்களாதேஷ்க்கும் போகுது. ஸோ 2 ரூட் வழியாக இந்த பூச்சிகள் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜஸில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் அதிக அளவில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஜூன் ஜூலையில் தான் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அதை வந்து நம்ம தடுக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூட பேசி ஒரு டீல் போடலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 கண்ட்ரியும் இந்த லோக்கஸ்ட்டை வந்து அழிக்கிறதுல கோஆர்டினேட்டாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு மலத்தியான், இந்த பெஸ்டிசைடை தான் இந்த பூச்சியை கொல்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்ந்து இதை அழிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, பாகிஸ்தான், ஈரான் 2 கண்ட்ரிக்குமே இந்தியா இந்த ப்ரொப்போசலை வச்சுருக்காங்க. ஒரு ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் மாதிரி அவங்க இந்த ப்ரொப்போசலை வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து ஈரான் வந்து வரவேற்றிருக்காங்க. ஓகே, நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தில் கோஆர்டினேட்டாக செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பூச்சி வந்து எப்படி வருது, ஃபஸ்ட்டு ஈரான், அதுக்கப்புறமா பாகிஸ்தான், அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு வருது. அப்போது நம்ம பாகிஸ்தான் அண்ட் ஈரான் கூட கோஆர்டினேட் பண்ணி செயல்படும் போது அவங்களுக்கு வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகள்லாம் சப்ளை பண்ணும்போது அவங்க இங்கேயே அழிச்சிருவாங்க. அப்போ நம்ம கண்ட்ரிக்கு வந்து இந்த த்ரெட் வந்து இருக்காது. இந்த பூச்சி ஒரு நாளையில இவ்வளோ சாப்பிடும்போது எல்லா கிராப்ஸையும் அழிச்சிரும். நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டிக்கு இது ரொம்பவே பாதிப்பாயிரும். ஸோ இந்த 2 கண்ட்ரி கூடயும் கோஆர்டினேட்டாக செயல்படுறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியம்தான். அதனால தான் இந்த ப்ரொப்போசலை வந்து வச்சுருக்காங்க. நியூ நேபாள் மேப் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக் டாக்குமெண்ட்ஸ். நேபாள் ரீசெண்டாக அவங்களோட நியூ அஃபிஷியல் மேப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த மேப்பில் உத்தரகாண்டில் இருக்கிற காலாபானி, லிம்பு யாத்ரா, லிபு லேக், இந்த மாதிரி இந்தியன் பிளேசஸை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பீகாரில் இருக்கிற சுஸ்டா ரீஜியனையும் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ நேபாள் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 1816 ட்ரீட்டி ஆஃப் சுகாலியை பேஸ் பண்ணி தான் இந்த மேப்பை வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் சுகாலி பற்றி நம்ம நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரீட்டி ஆஃப் சுகாலியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உத்தரகாண்ட் சைடு காலி ரிவர், இதுதான் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பார்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலி ரிவர் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். இங்கே ஒரு ட்ரிபியூட்டரி இருக்கும். இந்தியா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்தியாவோட பிளேஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நேபாள் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே ஒரு ட்ரிபியூட்டரி போகுதுல்ல, ஸோ இது வரைக்கும் நேபாளோடது, அப்போது இந்தியன் பிளேஸும் இதில் கவர் ஆகுதுல்ல, ஸோ இந்த கொஞ்சம் இடத்த அவங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தான் இந்த லிம்பு யாத்ரா, காலாபானி இதெல்லாம் வருது. இதெல்லாம் தான் அவங்களோட மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் திடீர்னு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக நம்ம ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். மவுண்ட் கைலாஷ் போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோடு போட்டிருப்போம். இந்த ரோடு வந்து இந்த காலாபானி, லிபு லேக் வழியாக போகும். அதனால தான் இப்போ அவங்க உடனே அவங்களோட மேப்பில் இது எங்களோடது, உங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பீகார் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு கண்டக் ரிவர் அப்படின்னு ஒன்று போகும். அந்த கண்டக் ரிவரை நேபாளுக்கும் பீகாருக்கும் பார்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்டி சைன் பண்ணும்போது இந்த கண்டக் ரிவர் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி. அப்போ இந்த சுஸ்தா அப்படிங்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா நேபாள் பக்கம் இருக்கும். அதுக்கப்புறமா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின டைம்ல இந்த ரிவர் அதோட கோர்ஸை வந்து மாத்திக்கும், அதாவது மேலே தள்ளி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். அப்போ அந்த ட்ரீட்டியில் கண்டக் ரிவர் தான் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டக் ரிவர் மேலே தானே ஃப்ளோ ஆகுது, இப்போ சுஸ்தா ரீஜன் கீழெல்லாம் வருது. அதனால இந்தியா வந்து சுஸ்தா ரீஜனை நம்மளோட பீகாரில் வந்து ஒரு ரீஜனாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் நேபாள் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து எங்களோட ஏரியாவை என்க்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 80% சக்ஸஸ் சான்ஸ் ஃபார் ஆக்ஸ்ஃபோர்ட் ட்ரையல்ஸ். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி COVID-19க்காக வேக்சின் வந்து ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம அன்னைக்கு பார்த்தோம், இந்த ட்ரையல் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸாக இல்லை அப்படின்னு பார்த்தோம்.
இந்த வேக்சினில் என்ன வைரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடினோ வைரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அடினோ வைரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கோல்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தான். இது வந்து அதிகமாக சிம்பான்சீஸில் தான் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும். இந்த வைரஸில் தான் COVID-19 ஜீன்ஸை வச்சு இந்த வேக்சினை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேக்சினோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் CHAD-OX1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட நேமை வந்து மாற்றிருக்காங்க AZD1222 அப்படின்ட்டு. இது வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் பூனேல இருக்கிற வைரல் இன்ஸ்டிடியூட் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் எக்ஸிட் ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அனௌன்சஸ் US. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டிலேருந்து வெளியே வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால வெளியே வர போகிறோம் அப்படின்னா ரஷ்யா வந்து இந்த ட்ரீட்டிக்கு அகெயின்ஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரீட்டியில் 34 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரிஸோட டெரிட்டரியில் அவங்களோட ஃப்ளைட்ஸை வந்து எப்போ வேணாலும் பறக்க விட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ ரஷ்யா வந்து யூஎஸோட டெரிட்டரியில் அவங்களோட ரஷ்யாவோட ஃப்ளைட்ஸை வந்து பறக்க விட்டுக்கலாம். யூஎஸில் ஏதாவது வந்து மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குதா, ஏதாவது அவங்க வந்து டேஞ்சராக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, வேற கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுறதுக்காக இல்லை ரஷ்யாவை அட்டாக் பண்ணுறதுக்காக ஏதாவது வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு இவங்க போய் பார்த்துக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த ட்ரீட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீட்டியை வந்து எப்போ ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் வந்து கோல்ட் வார் பீரியடில் தான் இந்த ட்ரீட்டியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. கோல்ட் வார்னால் நமக்கு தெரியும் World War II அப்புறமா யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் கிராஷஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது டைரக்டாக வாரும் இருக்காது, ஆனால் பீஸும் இருக்காது, அமைதியாகவும் இருக்காது, ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா. சரி, இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம், நம்ம எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம், யாருமே யாருக்கு எதிராகவும் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படி பண்ணுறோமா அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரீட்டியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ வந்து ரஷ்யா இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா என்ன நினைப்பாங்க அப்படின்னா யூஎஸ் சொல்கிற இந்த ட்ரீட்டிக்கு நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ளைட்ஸ் வந்து எப்போ வேணாலும் நம்மளோட கண்ட்ரிக்கு மேலே பறக்கலாம். ஸோ அவங்க வந்து இந்த வழியாக நம்மளை அட்டாக் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா 1992 இந்த ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவாங்க. அதாவது சோவியத் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆயிரும்ல, அப்போ வந்து சைன் பண்ணுவாங்க. எப்போ வந்து என்ஃபோர்ஸ் ஆகும், எப்போ வந்து நடைமுறைக்கு வரும்னா 2002 வந்து நடைமுறைக்கு வரும். இப்போ யூஎஸ் வந்து ரஷ்யாவோட டெரிட்டரியில் அவங்களோட ஃப்ளைட்ஸை வந்து பறக்க விட்டு சர்வே பண்ணணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும். இது வரைக்கும் யூஎஸ் வந்து இந்த மாதிரி 500 ஃப்ளைட்ஸை வந்து பறக்க விட்டுருக்காங்க 2002 அப்புறமா. இந்த ட்ரீட்டியில் இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள், மொத்தம் 35 கண்ட்ரீஸ் வந்து இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிர்கிஸ்தான் மட்டும் இதை ராட்டிஃபை பண்ணல, அதாவது என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அவங்களோட கண்ட்ரியில். ஸோ இப்போ வந்து 34 கண்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப், அதுக்கப்புறமா அட்லாண்டிக் ரீஜியன், இந்த ரீஜியனில் தான் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ரஷ்யா கூட போட்டிருந்த இன்னொரு ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்திருப்பாரு, இந்த இன்டர்மீடியேட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டியும் எதுக்காக சைன் பண்ணுவாங்க அப்படின்னா 2 கண்ட்ரியும் வந்து மிசைல்ஸ் வந்து அதிகமாக டெவலப் பண்ணக்கூடாது. 500லேருந்து 5000 கிலோமீட்டர் ரேஞ்சில் நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இந்த ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணுவாங்க. இதுலேருந்து அவர் வெளியே வந்துருவாரு. என்ன காரணம் சொல்வாரு அப்படின்னா ரஷ்யா வந்து இந்த ட்ரீட்டிக்கு வயலேட்டிவாக நடந்துட்டு இருக்காங்க, இந்த ரேஞ்சிலலாம் அவங்க மிசைல்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி அடுத்த வருஷம் பிப்ரவரியோடி முடிய போகுது. இப்போ இந்த ட்ரீட்டியையும் இவர் வந்து ரினியூ பண்ணுவாரா அப்படின்னு தெரியல, ஏன்னா இவர் எல்லா ட்ரீட்டில இருந்துமே வெளியே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி எப்போ சைன் பண்ணுவாங்க அப்படின்னா 2011 ஒபாமா பீரியட்ல சைன் பண்ணுவாங்க. இதுலயும் என்ன சைன் பண்ணுவாங்க அப்படின்னா அஃபென்சிவான ஆர்ம்ஸ்லாம் 2 பேருமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீட்டியோட வேலிடிட்டி பீரியட் அடுத்த இயர் முடிய போகுது. இப்போ இதை ரினியூ பண்ணுவாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அவரோட இன்னொரு நேம் வந்து டீல் பிரேக்கர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நிறைய ட்ரீட்டிஸ்லேருந்து வெளியே வந்திருக்காரு.
பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா ஈரான் கூட போட்டிருந்த நியூக்ளியர் டீல், இந்த மாதிரி நிறைய டீல்லேருந்து வெளியே வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக பாருங்கள் WHO வெளியே வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்துலேருந்துமே அவர் வெளியே வரதுனால அவரை வந்து டீல் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டினா என்ன, யாரும் போட்டிருக்காங்க, எதுக்காக, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ட்ரீட்டினா என்ன, அதுக்கப்புறமா ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டினா என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டாம். நியூ செக்யூரிட்டி லா வில் டைட்டன் பெய்ஜிங்ஸ் கிரிப் ஆன் ஹாங்காங். சைனா வந்து ஒரு நியூ செக்யூரிட்டி லா கொண்டு வர போகிறாங்க. இந்த செக்யூரிட்டி லா எதுக்காக அப்படின்னா ஹாங்காங்காக தான் இந்த லா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைனாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் எல்லாமே ஹாங்காங்கில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்ல வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு ஹாங்காங் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஹாங்காங் வந்து சைனாவோட ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியன். ஹாங்காங் 1997 வரைக்கும் பிரிட்டிஷோட காலனியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வந்து ஹாங்காங்கை சைனா கிட்ட கொடுப்பாங்க, சைனாவோட கண்ட்ரோல் கீழே அதை கொடுப்பாங்க. ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் படி கொடுப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹாங்காங்க்கு எல்லா லெஜிஸ்லேட்டிவ் எல்லா பவருமே கொடுக்கணும், அவங்கள வந்து ஒரு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜியனாக உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹாங்காங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் பவர் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இதை மட்டும் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா சைனா பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாங்காங்கோட நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தமாக ஏதாவது லா கொண்டு வரணும் அப்படின்னா அதை வந்து ஹாங்காங் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ சைனா வந்து ஹாங்காங்கோட நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக லெஜிஸ்லேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஹாங்காங்கில் இருக்கிறவங்கெல்லாம் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் சைனா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஹாங்காங்கில் இருக்கிற ஏலியன் டெரரிஸ்ட் ஃபோர்ஸஸ், அதாவது ஃபாரின் டெரரிஸ்ட் ஃபோர்ஸஸ், இவங்களை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த லாவை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹாங்காங் வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லெஜிஸ்லேஷனுக்கு சப்போர்ட் தாங்க அப்படின்னு இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த லெஜிஸ்லேஷன் வந்து எங்களோட இன்டர்னல் மேட்டர், இதில் எந்த கண்ட்ரியுமே தலையிடக்கூடாது, இந்தியா மட்டும் இல்லை எந்த கண்ட்ரியுமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூஎஸ் வந்து இந்த லெஜிஸ்லேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து இப்போ இந்தியாலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும், இது வந்து எங்களோட இன்டர்னல் மேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஹாங்காங் சம்மந்தமாக ஒரு எக்ஸ்ட்ராடிஷன் பில் வந்து கொண்டு வருவாங்க. இது சம்மந்தமாக ஹாங்காங்கில் நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு, நம்ம போன இயர் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். இப்போ இந்த லா வந்து என்ன பிரச்சனையை கொண்டு வர போகுது அப்படின்னு தெரியல. சைனா ஸ்கிராப்ஸ் ஜிடிபி டார்கெட் ஹைக்ஸ் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங். சைனா வந்து அவங்களோட ஜிடிபி டார்கெட்டை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜிடிபி டார்கெட்னா என்னது, இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷனை வந்து இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கும்ல, அந்த டார்கெட்டை வந்து இப்போ எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லைல்ல, அதனால இந்த டார்கெட் வேண்டாம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஏப்ரல் 27 ஒரு ரிப்போர்ட் வந்து படித்தோம். ஸ்வீடனில் இருக்கிற ஒரு திங்க் டேங்கோட ரிப்போர்ட், ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இவங்களோட ரிப்போர்ட் தான். இவங்க ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வேர்ல்டில் இருக்கிற கண்ட்ரீஸில் டிஃபென்ஸுக்காக அதிகமாக செலவு பண்ணுற கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யூஎஸ், ரெண்டாவது சைனா, மூணாவது இந்தியா, ரஷ்யா, சவுதி அரேபியா, இந்த மாதிரி ரேங்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. சைனா பார்த்தீங்கன்னா அப்போ வேர்ல்ட்லே யூஎஸ்க்கு அப்புறமா டிஃபென்ஸ்க்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு அடுத்தபடியாக செலவு பண்ணாலுமே கூட சைனா செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கும் இந்தியா செலவு பண்ணுற அமௌண்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, சைனாவோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் எல்லாமே இண்டிஜினியஸாக இருக்குது. அதாவது அவங்களே அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயாரிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, இம்போர்ட்ஸ்க்கு தான் நிறைய செலவு பண்ணுறோம். டிஃபென்ஸ் சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறையா வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட இதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட ஆத்ம நிர்பார் பாரத் அனௌன்ஸ்மெண்ட்டில் 4th ரவுண்டில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்மளோட பட்ஜெட்டில்
டொமஸ்டிக்காக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ஆயுதங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு செப்பரேட்டாக நாங்கள் போட போகிறோம். இனிமேல் நம்ம இண்டிஜினியஸாக தயாரிக்கிறது வந்து அதிகப்படுத்த போகிறோம். நம்மளோட இம்போர்ட்டை ஒவ்வொரு இயரும் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.